நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுளருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பிப்ரவரி 27 முதல் மார்ச் 5 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் கும்பத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். ராசியை ராசிநாதன் பார்த்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சமூகத்தில் பேரு புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும். ஃபினான்ஷியலே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் சிறப்பாக செய்து நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் செய்யலாம். கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும். மற்ற குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையோடு சந்தோஷமாக செயலாற்றுவார்கள். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நட்பு வட்டாரங்களால் உங்களுக்கு இனிதே நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமைகிறது. இந்த சிம்மராசி அன்பர்கள் வாக்கினை பிரதானமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ரெகக்னேஷன் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 3ஆம் இடத்தில் கேது இருக்கலாம். ஆனால் சனி பார்வை இருப்பது என்பது சரியல்ல. ஆதலால் இளைய சகோதரத்துக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அல்லது அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம். இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாய், நாளுக்குடைய செவ்வாயும் பார்க்குறார் ரிஷபத்திலிருந்து. அப்போது இந்த சிம்ம ராசி அன்பர்கள் வீடு கட்டணும், ஃப்ளாட்டு வாங்கணும், இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இடம் பூமி வாங்கணும், தோட்டம் வாங்கணும், உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். அதோடு மட்டும் இல்லைங்க, அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் மிக சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்த குரு பார்ப்பது என்பது உங்களுக்கு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சுகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 5ஆம் இடத்து அதிபதி 8இல் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். உயர்கல்வி படிக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள் ரொம்ப பிரமாதமாக படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். விபரீத ராஜயோகத்தை தர இருக்கிறார். நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, உத்தியோகம் பண்ணாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நிலையில், அனுசரணையான ஒரு சூழலில் இந்த சனி பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய கொட்டம் அடங்கிவிடும் அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்தில் ராசிநாதனே இருக்கிறார். 7க்குடையவன் 6இல் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வருங்க. இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு நல்ல ஒரு பழைய கடன் வசூலாகக்கூடிய ஒரு நிலை. சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு 9ஆம் இடம் ராகு இருக்கிறார். அதாவது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள்
ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். 10ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது என்பது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான ஒரு வாரம். சிறப்பாக பணி செய்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு 12ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். சந்திரன் வார கடைசியில் சந்திரனை குரு பார்க்கிறார். குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஒரு சிலர் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் அளவு கடந்த சுபிட்சம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு. தாய் வழி சொந்தங்களால் ஆதரவு உண்டு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள். பெருமாளை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.